ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வேர் கீவேர்ட் டிக்ளேர் பண்ணி இந்த இடத்துல ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் அதில் எதுவுமே டிக்ளேர் பண்ணலை. இப்போ நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஏஜ்ன்ற வேரியபிள் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ இஃப் லூப் வந்து கொடுக்குறேன். ப்ளஸ் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு இதுக்குள்ளார ஒரு ரெண்டுக்குள்ளாரையும் ஒரு லாக் வச்சுக்கலாம். ஓகே, லாகு இந்த இடத்துல நாட் எலிஜிபிள் அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். நாட் எலிஜிபிள் அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணி இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆச்சுன்னா எலிஜிபிள், இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுதுன்னா நாட் எலிஜிபிள் அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஒரு ஓட் போடுற மாதிரி, ஓட் போடுறதுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு 18 ஓட் போடணும்னா 18 இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, ஆனா ஏஜ்ன்ற வேரியபிள்ல வேல்யூ டிக்ளேர் பண்ணா இஃப் லூப் ரன் ஆகும், வேல்யூ டிக்ளேர் பண்ணலனா எல்ஸ் லூப் வந்து ரன் ஆகும். அதான் கான்செப்ட். நான் பார்க்கலாம். என்னோட கமாண்ட் நோடு scripts.js, அதான் என்னோட ஃபைலோட நேம் இது. இப்போ நான் ரன் பண்றேன், என்டர். நாட் எலிஜிபிள் வருது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த ஏஜ்ன்ற வேரியபிள்ல நம்ம கிரியேட் பண்ணோம், பட் எந்த ஒரு வேல்யூஸ்மே கொடுக்கல. ஓகே, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ன்றது என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். வேல்யூ இருந்துச்சுன்னா இஃப் ரன் ஆகும். ஓகே, அது ட்ரூவா இருக்கணும். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் உங்களுக்கு அவுட்புட்டே உங்களுக்கு கிடைக்குமே. ஓகே, இந்த இடத்துல ஒர்க் ஆகுது எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூ, வேல்யூ இல்லைன்னா ஃபால்ஸ் ஆகும். அதனால எல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகுது நமக்கு. இதுவே நான் இந்த இடத்துல வந்து ஏஜ்ன்ற வேரியபிள் நான் இப்போ டிக்ளேர் பண்றேன். ஏஜ் 18 நான் கொடுக்குறேன், 18 இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகும். ஏன்னா ஏஜ்ன்ற வேரியபிள்ல நான் வந்து வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். பாருங்க, எலிஜிபிள் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா, டிக்ளேர் பண்ணா எலிஜிபிள், டிக்ளேர் பண்ணலாம் நாட் எலிஜிபிள். அப்பனா இந்த இடத்துல வேல்யூ டிக்ளேர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இஃப் லூப் ரன் ஆகும், இல்லைன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஓகேவா, சரி. இப்ப ஏஜ் என்ன ஏஜ் கொடுத்தாலும் எனக்கு வந்து இதுதான் ரன் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏஜ் 1ன்றது கொடுத்தாலும் எனக்கு வந்து எலிஜிபிள் தான் வரப்போகுது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இஃப் அந்த ஏஜ்ன்ற வேரியபிள்ல நான் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு எலிஜிபிள் தான் வரும். ஆனா நான் இந்த இடத்துல கண்டிஷன் போடணும். 18 ஆர் 18 above இருந்துச்சுன்னா எலிஜிபிள், இல்லைன்னா கிடையாது. அப்ப இந்த இடத்துல ஈக்குவல் டு 18 நான் கொடுக்குறேன். ஈக்குவல் டு இல்ல, கிரேட்டர் தென் நான் கொடுப்பேன். ஓகேவா, பை ஏஜ்ல இருந்து நான் இங்க டிக்ளேர் பண்ண ஏஜை விட கிரேட்டர் தென். ஓகேவா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஒன்னு 18 18 அபோவா இருந்தாலும் எனக்கு வந்து எலிஜிபிள் தான் வரணும். அப்ப 18 கீழே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நாட் எலிஜிபிள் வரும். இப்ப நான் ரன் பண்றேன், பாருங்க அவுட்புட். இந்த இடத்துல வந்து எனக்கு எலிஜிபிள் வந்திருக்கு. ஓகே, அப்ப 18 இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். அப்ப கிரேட்டர் தென் ஈக்குவல் டுனா 18 இருந்தாலும் ஏஜ்ன்ற வேரியபிள் 18 பிளஸ் இங்க 18 கொடுத்துருக்கேன். அப்ப ரெண்டுமே 18 இருந்தாலும் ஒர்க் ஆகும், 18 அபோவா இருந்தாலும் எனக்கு ஒர்க் ஆகும். இப்ப நான் 19 கொடுக்குறேன். இப்பயும் எனக்கு எலிஜிபிள் தான் வரும். ஓகேவா, பாருங்க எலிஜிபிள் தான் வந்திருக்கு. ஆனா இப்ப வந்து நான் 17 கொடுக்குறேன், எனக்கு இப்ப நாட் எலிஜிபிள்ன்றது எனக்கு வரும். ஓகேவா, பாருங்க நாட் எலிஜிபிள். ரீசன் என்னன்னா நான் வந்து 17 இங்க கொடுத்துருக்கேன். அப்ப ஏஜ் 17 கொடுக்கும் போது எனக்கு வந்து நாட் எலிஜிபிள். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, எனக்கு இது கண்டிஷன் போட்டு ரன் பண்ற மாதிரி. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா ஒர்க் ஆகும், ட்ரூ ஆகலாம் இது ஒர்க் ஆகுது அந்த மாதிரி. ஓகே, இப்ப நம்ம இஃப் எல்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கான்செப்ட்ல இஃப் பிளஸ் இஃப் எல்ஸ் இஃப் அதுக்கப்புறம் எல்ஸ். ஓகே, இந்த மூணுமே நம்ம வச்சு பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு டம்மியா ஒரு வேரியபிள் வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல வேர் ஏ ஈக்குவல் டு 1. ஓகேவா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். சும்மா வேர் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இஃப் லூப் வந்து நான் ஓபன் பண்றேன். பிளஸ் அதுக்கப்புறம் எல்ஸ் லூப் வந்து ஓபன் பண்றேன். ஓகே, அதுக்கப்புறம் எல்ஸ். நீங்க பார்க்கலாம் இதுல புதுசா என்ன இருக்குன்னா எல்ஸ் இஃப்ன்றது உங்களுக்கு புதுசா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகேவா, ஏன்னா இப்ப நான் நடத்தல, இஃப் நடத்திருக்கேன், எல்ஸ் நடத்திருக்கேன். ஆனா எல்ஸ் இஃப் இது வரைக்கும் நடத்தல. ஓகேவா, சரி. இப்ப சாரி, இந்த இடத்துல பின்ற வேரியபிள் வரும். ஓகே, ஏ ஈக்குவல் டு பி
அப்ப ஏவும் பியும் சேமா இருந்துச்சுன்னா இது ரன் ஆகுது. ஓகேவா? இப்ப நான் லாக் ஓபன் பண்ணிக்கிறேன். ஏ அண்ட் பி ஈக்குவல் அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல சின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா அப்பதான் எல்சிஃப் போறது எனக்கு கரெக்டா இருக்கும். சின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள். இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம்னா ஏ அண்ட் சி ஈக்குவல். ஓகே, அப்ப ஏவும் சியும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த லூப் ரன் ஆகும். இப்ப நான் கண்டிஷன் என்ன கொடுப்பேன்னா நான் வந்து ஏ ஈக்குவல் டு சி. ஓகே, அப்ப ஈக்குவல்ன்றது ஈக்குவலா இருக்கான்றதை செக் பண்ணும். ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவல் போட்டா அதுதான் நடக்கும். இப்ப எல்ஸ்ல என்ன பண்றேன்னா ஏபிசி நாட் ஈக்குவல். ஓகே, அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நாட் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் இது ரன் ஆகும். நாட் ஈக்குவல் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்ப நான் ரன் பண்றேன், எனக்கு ஏவும் பியும் சேமா இருக்கா இல்ல, அப்படின்னா ஏவும் சியும் சேமா இருக்கா இல்ல. இப்ப எனக்கு நாட் ஈக்குவல் தான் எனக்கு கன்சோல்ல வரப்போகுது. நீங்க வேணா பாருங்க. நாட் ஈக்குவல் வந்திருக்கா? ஏன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா ஏபி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. அப்ப செகண்ட் கண்டிஷன் போகும் ஏசி. ஏவும் சியும் சேமா இருக்கா இல்ல, அப்ப அதுவும் ஃபால்ஸ் ஆகுது. அதனால எல்ஸுக்கு வந்து கண்டிஷனே போடவே மாட்டோம். அது கண்டிஷனும் கிடையவே கிடையாது எல்ஸுக்கு மட்டும். இது எந்த கண்டிஷன் எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கடைசியில எல்ஸ் லூப் வந்து ரன் ஆகிடும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதுல வந்து என்னன்னா இந்த இடத்துல ஏவும் பியும் போட்டோம், ஏவும் சியும் போட்டோம். அப்ப பியும் சியும் நம்ம போடல. அப்ப என்ன நம்ம பண்றதுன்னா எல்ஸ் லூப் நம்ம எல்ஸ் இஃப் லூப் இருக்கு இல்லையா, நிறைய டைம்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? எல்ஸ் லூப் பாருங்க, இஃப் லூப் வந்து ஒரே ஒரு தடவை டிக்ளேர் பண்ணும், அண்ட் எல்ஸ் லூப்பையும் ஒரு தடவை தான் டிக்ளேர் பண்ணும். ஆனா எல்ஸ் இஃப் வந்து நீங்க எத்தனை தடவை வேணா டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கலாம், அது அன்லிமிட்டட். ஓகே, இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா பி சி. அப்ப ஏசி வச்சுட்டோம் இந்த இடத்துல, இல்லைன்னா ஏபி இங்க இருக்கு, அப்ப ஏசி இங்க இருக்கு, பிசி இங்க இருக்கு. அப்ப நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டோம், ஏவும் பியும் செக் பண்ணிட்டோம், அண்ட் ஏவும் சியும் செக் பண்ணிட்டோம், அண்ட் பியும் சியும் நம்ம செக் பண்ணிட்டோம். அப்ப ஓகேவா? அப்ப பி சி. இப்ப நம்ம இப்ப ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுமா? எதுவுமே ட்ரூ ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆக வைக்கலாம். ஓகேவா? இந்த பியும் சியும், அப்ப பி வந்து 3ன்றதை நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்ப பியும் சியும் ஈக்குவல் ஆகும் போது பி அண்ட் சி ஈக்குவல் அந்த மாதிரி எனக்கு வரும். இப்ப பாருங்க, பி அண்ட் சி ஈக்குவல். ஓகேவா? அப்ப எல்ஸ் லூப் வந்து எல்ஸ் இஃப் வந்து அன்லிமிட்டட், நம்ம எவ்வளவு வேணா ஆட் பண்ணிட்டே போகலாம் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்ப எனக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறேன், திரும்பி நான் வந்து என்ன பண்ணலாம்னா அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன போட்டுக்கலாம், இந்த புதுசா ஒரு கண்டிஷன் போட முடியும். ஓகேவா? ஓகே, இந்த கான்செப்ட் ஒன்று இருக்கட்டும், இதை கமெண்ட் அவுட் இப்ப நான் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்லை. இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் ஒரு இஃப்ல ஒரு எல்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்ப வேர் கண்டிஷன் நான் கொடுத்துக்கிறேன். வேர் கீவேர்டுல இந்த இடத்துல ஏன்றதை நான் வச்சுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு எம்டியா இருக்கு. இது ஸ்ட்ரிங்ல கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி நான் இன்டிஜர் டேட்டா டைப் தான் வச்சு காமிச்சேன். ஓகேவா? ஸ்ட்ரிங்ல வச்சு உங்களுக்கு காமிக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ, அதுக்கப்புறம் ஒரு லாக் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இஃப் ஒர்க்கு, இது வந்து இஃப்னு பிரிண்ட் ஆனா இஃப் லூப் வேலை செய்யுது, எல்ஸ்னு பிரிண்ட் ஆகுனா எல்ஸ் லூப் வேலை செய்யுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு இஃப் வந்து எம்டியா வச்சிடும். சாரி, ஏன்ற வேரியபிள்ல எம்டியா இருக்கு, எதுவுமே நம்ம கொடுக்கல. ஓகேவா? ஏன்னா வெறும் எம்டியா இருக்கு. எந்த லூப் ரன் ஆகுது உங்களுக்கு காட்டுறதுக்காக பாத்தீங்களா, எல்ஸ் லூப் ரன் ஆகுது. அப்படின்னா நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஏன்ற வழியை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிட்டேன். பட் எம்டியா இருக்கு அந்த ஸ்ட்ரிங், அதனால எல்ஸ் லூப் தான் ரன் ஆகுது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நல்லுன்னு கொடுத்தால் எம்டி ஆர் நல், இப்ப நான் நல்லுன்னு கொடுக்குறேன், எந்த லூப் ரன் ஆகுதுன்னு பாருங்க. நல்லுன்னு கொடுத்தாலுமே எனக்கு எல்ஸ் லூப் தான் வருது. அப்ப எனக்கு டிக்ளேர் பண்ணியும் நல் ஆர்
எம்டி ஸ்ட்ரிங் எம்டியா இருந்தாலும் எனக்கு நல்லதுதான் வரும். இப்போ நான் 0 வச்சு வேணா பார்க்கலாமா? 0ன்னு வச்சு நம்ம கொடுத்து ரன் பண்ணலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். 0 கொடுத்தாலும் எல்ஸ் தான் வருது. நான் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டேன், பட் எனக்கு எல்ஸ் தான் வருது. ஓகே, இப்போ நான் 1ன்றதை நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இப்போ இஃப் வருது. அப்ப நம்ம வேல்யூ கொடுத்தாலுமே அந்த 0ன்றது கால்குலேட் பண்ண முடியாது, அதனால எல்ஸ் லூப் தான் ரன் ஆகுது. இப்போ நான் 1ன்றதை எனக்கு கொடுக்கும்போது இஃப் லூப் வந்து ரன் ஆகுது. ஓகேவா? நான் மைனஸ்ல வேல்யூ கொடுக்குறேன், -1ன்றது கொடுக்குறேன். ஏன்னா 0 கொடுத்தா எல்ஸ் லூப் ரன் ஆகுது, 1 கொடுத்தா இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. -1 கொடுத்தாலும் எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகுது. ஓகேவா? அப்ப -1 எனக்கு வேல்யூவா கன்சிடர் பண்ணுது. அப்ப ஆனா 0ன்றது கொடுக்கும்போது மட்டும்தான் எல்ஸ் லூப் வந்து நமக்கு ரன் ஆகுது. ஓகேவா? சரி, வேற என்ன இருக்குன்னா, நம்ம ட்ரூ இது டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப் ட்ரூன்றது வச்சு, ட்ரூன்றது இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். இப்ப பாருங்க, ட்ரூன்றதை கொடுத்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிருக்கு. நான் ஃபால்ஸ்ன்றதை நான் கொடுக்குறேன். இப்ப எனக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகும். ஓகேவா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, இன்டிஜருக்கு இப்படிதான் வேலை செய்யுது, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு இந்த மாதிரி வேலை செய்யுது, பூலியன் டேட்டா டைப்புக்கு இந்த மாதிரி வேலை செய்யுது. ஓகே, இப்போ ஃபால்ஸ்ன்றது கொடுத்தா எனக்கு எல்ஸ் வேலை செய்யுது. இதே நான் எம்டி அரே வச்சு நான் கொடுத்தேன்னா எம்டி லிஸ்ட் வச்சு நான் கொடுக்குறேன். இப்போ இஃப் லூப் வேலை செய்யுது. ஓகே, அது அரே டேட்டா டைப்புக்கு அந்த மாதிரி இருக்கு. எம்டியா இருந்தாலுமே டிக்ளேர் பண்ணிருக்காங்க, ஆனா வேல்யூஸ் இல்லை. ஓகேவா? வேல்யூஸ் இல்லைனாலும் எப்படி ஒரு ஸ்ட்ரிங் வந்து எம்டியா இருந்துச்சுன்னா எல்ஸ் லூப் ரன் ஆகுது, பட் அந்த மாதிரி இதுல ஒர்க் ஆகல. ஓகேவா? அரே நீங்க டிக்ளேர் பண்ணாலே இந்த இடத்துல இஃப் லூப் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் வேணா நம்ம கொடுக்கலாமா? ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் கொடுத்தோம்னா இதுலயும் எனக்கு வந்து இஃப் லூப் ரன் ஆகுது. ஓகேவா? அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரிங் பிளஸ் அண்ட் இன்டிஜர் அண்ட் பூலியன் இந்த 3 டேட்டா டைப் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த இஃப் லூப்ல. ஓகேவா? ஓகே, நம்ம இதையும் நம்ம கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணிட்டு அப்படியே நம்ம கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்னும் இதுதான் லாஸ்ட் ஒன்னு. இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலப்பா, ஆனா எனக்கு இந்த இடத்துல டைரக்டாவே நான் இங்க கொடுக்குறேன். இந்த இடத்துல 1 = 1 இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். அண்டு வேற என்ன நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல அண்ட் கண்டிஷன் போடுறேன். அண்டு 2 = 2 அந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்ப இந்த கண்டிஷன் என்னப்பா புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1ம் ட்ரூ ஆகணும். இந்த கண்டிஷன் 1 = 1 இதுவும் ட்ரூ ஆகணும். அண்டுன்றது போட்டிருக்கேன், அண்டு போட்டேன்னா இதுவும் ட்ரூ ஆகணும். அப்பதான் இஃப் லூப் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. பாருங்க, ரன் பண்றேன், எனக்கு இஃப்னு வரும், இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. அதனால இஃப் தான் எனக்கு வரும் பிரிண்ட்ல, கன்சோல்ல. இங்க பாருங்க இஃப்னு வந்திருக்கு, ஏன்னா இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகிருக்கு, இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகிருக்கு. அதனால இந்த மாதிரி நீங்க அண்ட் கண்டிஷன் போட்டு எவ்வளவு கண்டிஷன் வேணா நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகே, அது அன்லிமிட்டட் உங்களுக்கு. இப்ப இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ தான் வரப்போகுது. ஓகே, பட் நான் என்ன பண்ண போறேன்னா வேல்யூஸ் சேஞ்ச் பண்றேன். இந்த இடத்துல 4, ஏன்னா 3 = 4னா 3 வேற 4 வேற, அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஓவரால் இஃப் லூப் ரன் ஆகாது, ஃபால்ஸ் ஆயிடும். அதனால எல்ஸ் லூப் வந்து நமக்கு ரன் ஆகும். இப்ப எல்ஸ் தான் எனக்கு அவுட்புட்ல வரும். பாருங்க, எல்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஆனா இந்த இடத்துல என்ன இன்னொரு கண்டிஷன் நான் போடலாம். ஏன்னா ஆர்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆர்ன்ற இந்த கண்டிஷன் என்னன்னா, நான் சிம்பிள்ஸை ஃபர்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த கண்டிஷனுக்கான மீனிங் வந்து அண்டு. ஓகேவா? இந்த கண்டிஷனுக்கான மீனிங் என்னன்னா ஆறு. இந்த கண்டிஷனுக்கான மீனிங் என்னன்னா நாட் ஈக்குவல்ன்றதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நாட்னு சொல்லுவாங்க மீனிங், நாட் ஈக்குவல், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் சொல்லித்தரேன். ஓகேவா? நாம வந்து இந்த இடத்துல ஆர் கண்டிஷன் போட்டிருக்கோம். ஒன்னு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும், இல்ல இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். ஏன்னா இந்த ஆர் கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் எனக்கு இந்த இஃப் லூப் வந்து வேலை செய்யும். இதுதான் ஆர். ஓகேவா? இப்ப நான் ரன் பண்றேன், எனக்கு இஃப்னு தான் கன்சோல்ல வரும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நான் ஆர் கண்டிஷன் போட்டிருக்கேன், எனக்கு இது ட்ரூ ஆகுது, இது ஃபால்ஸ் ஆகுனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பாருங்க, ரன் பண்றேன். இப்ப இஃப் தான் வந்திருக்கு எனக்கு கன்சோல்ல. ரீசன் என்னன்னா, இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆயிடுச்சு. ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு ஃபால்ஸ் ஆனா மட்டும்தான் எல்ஸ் லூப் ரன் ஆகும். இப்ப 2 = 3ன்றதை கொடுக்குறேன். இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுதுப்பா, இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுது. இப்ப எனக்கு கண்டிப்பா எல்ஸ் தான் வரும். ஓகேவா? இத பாருங்க, கண்டிப்பா எல்ஸ் தான் எனக்கு.
ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த ரெண்டு சிம்பிள்ஸுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா நாட் ஈக்குவல். இந்த சிம்பிளை பார்க்கலாம். நம்ம ஈக்குவலா வச்சுக்கணும். 2 இது ஈக்குவல்ட்டா இருக்கணும் அண்ட் 3 இதுவும் ஈக்குவலாவே இருக்கட்டும். அப்ப என்னப்பா இதுவும் அண்டே நம்ம வச்சுக்கலாம். அண்டு இல்ல ஆறு இருந்தாலும் நோ ப்ராப்ளம் தான். இப்போ எனக்கு இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூ அப்படின்னா எனக்கு வந்து இப்பதான் ரன் ஆக போகுது. பட் இந்த இடத்துல நாட் ஈக்குவல் இந்த இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீ வந்து ஈக்குவலா இல்லைன்னா மட்டும் தான் ட்ரூ ஆகும். நீ ஈக்குவலா இருந்தா ட்ரூ ஆகாது. எப்படி வந்து ஈக்குவல்ட்டுனா இங்க இருக்க வேல்யூவும் அதான் லெஃப்ட் சைட்ல இருக்க வேல்யூ ரைட் சைட்ல இருக்கிறதும் சேமா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வருது இல்லையா? அந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கிறதும் ரைட் சைட்ல இருக்கிறதும் நாட் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் ட்ரூவா கன்சிடர் பண்ணும். ஓகேவா? என்ன வேணும்னா இப்ப ரன் பண்றேன், புரியணும்னா அன்னைய தடவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். புரியலனாலும் நான் எல்ஸ் லிப் தான் இப்ப அவுட்புட்ல வரும். இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க. நான் வந்து ஃபுல்லாவே ரேஸ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இஃப் லூப்னு வந்திருக்கு. எல்ஸ் லூப் தான் நான் வரும்னு சொன்னேன். பட் என்ன ரீசன்னா இந்த இடத்துல ஆர் கண்டிஷன் போட்டுருக்கேன். ஆர் கண்டிஷன் போடும்போது எனக்கு இது ஃபால்ஸ் ஆனாலுமே இது ட்ரூ ஆகிறதுனால எனக்கு ஒர்க் ஆயிடுது. ஓகேவா? ஓகே, நான் இப்ப என்ன பண்றேன்னா இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இந்த வந்து அப்படியே மேல இருக்கு இல்லையா? ஓகே, நம்ம இதே அப்படியே காப்பி பண்ணி இங்க நான் ஒன்று போடுறேன். ஏன்னா லாஸ்ட் இந்த இடத்துல வந்து அந்த நாட் ஈக்குவல்ன்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? வேற எதுவும் இல்லை. இப்போ 2 ஈக்குவல் டு 2 இது போட்டா இஃப் தான் ரன் ஆகும். உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இஃப் வந்துடுச்சு. ஆனா இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு இந்த இடத்துல அப்பாஸ்ட்ரோபிய நாட்டும் தான் சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. ஓகே, அவங்களுக்கு இது வந்து நாட் ஈக்குவல்னா இந்த நம்பரும் சேமா இல்லைனா மட்டும்தான் இஃப் லூப் வந்துடும். ஏன்னா இப்ப சேமா இருக்கு. இப்ப எனக்கு எல்ஸ் லூப் தான் ரன் ஆகும். இப்ப பாருங்க உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? எல்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 2 நாட் ஈக்குவல் டு 4 அப்பனா லெஃப்ட் சைட்ல இருக்க நம்பரும் ரைட் சைட்ல இருக்க நம்பரும் ஈக்குவலா இல்லைன்னா மட்டும்தான் எனக்கு வந்து இஃப் லூப் ரன் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நாட்ன்ற அந்த சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம். நாட் ஈக்குவல் டு. ஓகே, அப்ப ஈக்குவலா இல்லைன்னா மட்டும் தான் இஃப் லூப் வந்து ரன் ஆகும். ஓகேவா? பாருங்க இஃப்னு தான் எனக்கு வரப்போகுது. இஃப்னு வந்துருச்சா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு. தேங்க்யூ கைஸ்.